இந்த இனிய காலையில் என்னுடைய அன்பான வணக்கங்கள் உங்கள் அனைவருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தரை கூட சொல்லுவார் நவம்பர் மாசத்துல ஜிம் எல்லாம் ஓபன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா அது நல்ல பிசினஸ். ஏன்னா ஒரு வருஷத்துக்கு 6 மாசத்துக்கு தான் எப்பவுமே ஜிம்ல பணம் வாங்குவாங்க. அந்த ஜனவரில இருந்து ஒரு மாசம் தான் க்ரௌடு இருக்கும். அப்புறம் மீதி 11 மாசம் அதுல பாதி நாள் காலியா தான் இருக்கும். அதனால உங்களுக்கு நல்ல பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நல்ல பிசினஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது சொல்றதோட அர்த்தம் என்ன, நம்ம எந்த ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிறோம் அப்படின்னாலும் அதுல நாம தொடர்ந்து இருக்கிறது இல்லை, கான்ஸ்டன்டா இருக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி இருக்கிறது அதோட அர்த்தம். அந்த மாதிரி நாம இல்லாம, நான் திருப்பி சொல்றேன், நாம அந்த மாதிரி இல்லாம நாம இந்த தியானத்தை தினம் தினம் செய்யணும் அப்படிங்கும். அதாவது இப்ப போன வாரம் ஏன் அப்படின்னு பார்த்தோம். இந்த வாரம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நமக்கு இருக்கக்கூடிய இந்த உடலை நம்ம எப்படி ஆரோக்கியமா வச்சுக்கிறது அப்படிங்கிறது நமக்கு இம்பார்ட்டன்டான ஒண்ணு. எதுக்கு இந்த ஆரோக்கியம், எதுக்கு இந்த உடல் அப்படின்னு பார்த்தோம்னா, உடல் நமக்கு எல்லாருக்குமே இருக்கு. நம்ம அதை அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒண்ணு. ஏன்னா இப்போ ஒருத்தர் பேரை சொல்றோம்னா உடனடியாக அவருடைய உருவம் தான் நமக்கு நினைவு வருது. அதாவது அந்த உருவம் உடலை சார்ந்தது. இப்போ வித்யா அப்படின்னு சொன்னீங்கன்னா, என்னைய சொன்னீங்கன்னா என்ன? ஒரு உயரம், ஒரு பருமன், ஒரு முகம், அதுல இந்த இவ்வளவு ஹேர் இருக்கு, இந்த மாதிரி இருக்கு, முன்னாடி கிரே ஹேர் இருக்கு, இப்படி டக்குன்னு ஒரு போட்டோ கொடுக்குற மாதிரி நமது மனம் ஒரு பேரை ஒருத்தருக்கு எடுத்து கொடுக்கறது. அப்படி வரக்கூடிய இந்த உடலை நாம எப்படியெல்லாம் பாதுகாக்கணும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கோட டாபிக். இந்த உடலோட இன்னும் 2 பேர் சேர்ந்திருக்காங்க, அவங்களும் எப்படி ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறது இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய டாபிக். இவங்க உடல் இப்படி இருக்கா, மனம் இப்படி இருக்கா, உணர்வு இப்படி இருக்கா, எப்படி இவையெல்லாம் ஒன்று சேர்ந்தாதான் நமது மொத்த ஆரோக்கியம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அதாவது நார்மலா ஆரோக்கியம், அதாவது உடல் நலம் அப்படின்னு எடுத்தோம்னா நோயே இல்லாம இருக்கிறது தான் நாம உடல்ல ஹெல்த்தியா இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். அதான் அந்த காலத்திலேயே பழமொழி இருக்கு, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படிங்கிறது இருக்கு. அதாவது ஒரு ஆளுக்கு 1000 கோடி பணம் வேணுமா இருக்கட்டும், 100 கோடி பணம் வேணுமானாலும் இருக்கட்டும், ஆனா அத்தனை பணத்தையும் வச்சுட்டு அவனுக்கு உடம்பு ஆரோக்கியமா இல்லைன்னா அந்த பணம் எல்லாம் என்னத்துக்கு? அது யூஸ் இல்லை. அவனால அந்த வாழ்க்கையை என்ஜாய் பண்ண முடியாது. பணம் இருந்தும் அவனுக்கு அதனால யூஸ் கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல உடல் ஆரோக்கியங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படி வரக்கூடிய அந்த உடல் ஆரோக்கியம் கூட நமக்கு ஒரு வகையான ஒரு செல்வம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அந்த செல்வம் நமக்கு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது நாம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். இப்ப நாம இந்த உடம்பு அப்படிங்கிறதே ஒரு சுவர் மாதிரி நம்ம சொல்லலாம். நான் நார்மலா சொல்லுவோம், சுவர் இருந்தா தானே சித்திரம் வரையறதுக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அந்த சித்திரம் வரையணும்னு ஆர்வம் இருக்கலாம். எல்லாத்தையும் ரெடி கூட பண்ணி வச்சுக்கலாம், கலர்ஸ் வாங்கி வச்சுக்கலாம், டிசைனை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். ஆனா வரையறதுக்கு ஏதாவது ஒரு இடம் வேணும் இல்லையா? ஒன்னா சுவர் வேணும், இல்லைன்னா ஒரு கேன்வஸ் ஆவது வேணும். அப்படி அந்த கேன்வஸோ அந்த சுவர் தான் நமக்கு இந்த உடல். இந்த உடலை நம்ம பாதுகாத்துக்கணும். எப்படி பாதுகாத்துக்கிறது? நோய் இல்லாமல் பாதுகாத்துக்கிறது. அப்படி நோய் இல்லாம பாதுகாக்கிறது, இல்ல நோயை வராமல் தடுக்கிறது, வந்த நோயை எப்படி மேனேஜ் பண்றது அப்படிங்கறது எல்லாமே நாம செய்யக்கூடிய இந்த தியானம் நமக்கு பொறுப்பெடுத்துக்குது. விடாம தியானம் செஞ்சுட்டே வந்தோம்னா கண்டிப்பாக நமது உடல்ல பல வகையான ஆரோக்கியமான மாற்றங்கள் வரும்போது நமக்கு இந்த உடல் அப்படிங்கிறது நல்ல ஒரு ஹெல்த்தியா ஆரோக்கியமா ஒரு வாழ்க்கை வாழக்கூடியதுக்கு தயாராக இருக்கு. இன்னொன்னு நம்ம பார்த்தோம்னா ஹெல்த்தியா இருக்கும். அதாவது நல்ல உடல் நலன் இருந்தோம்னா தான் நம்மளுடைய மனத்தோட நிலையே வேறாக இருக்கும். ஏன்னா அன்னைக்கு நம்ம பார்க்கும்போது நல்ல ஒரு ஸ்பிரிட்டா இருக்கும். அப்படியே ஒரு நல்ல ஒரு குட் ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நல்ல ஒரு புத்துணர்ச்சியோட நம்ம பேசுறது, பழகிறது, நடக்கிறது எல்லாமே அன்னைக்கு நாள் ரொம்ப ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கிறதாக இருக்கக்கூடியது மட்டுமல்ல, வாழ்க்கை நான் நல்லா வாழணும், என்னைக்கு நான் எந்த படைப்பை நான் படைக்கலாம், ஏதாவது ஊருக்கு போலாமா, இல்ல நான் ஏதாவது புதுசா ஏதாவது கத்துக்கலாமா, இல்ல என்னால முடிஞ்சது மத்தவங்களுக்கு யாருக்காவது
ஹெல்ப் பண்ணலாமா, இல்ல என்னுடைய வெற்றியான வாழ்க்கையை நான் எப்படி அமைச்சுக்கிறது, இந்த வெற்றியோட மேலும் மேலும் நாம் எப்படி வாழ்ந்து காட்டலாம், வாழ முடியும் அப்படிங்கறதெல்லாம் நாம திங்க் பண்றோம். செயல்படுறதுக்கும் நம்ம உண்டான ஒரு முயற்சிகள் எல்லாம் எடுக்க ஆரம்பிக்கிறோம். அதே அந்த உடல் கொஞ்சம் படுத்துருச்சு, கொஞ்சம் ஆரோக்கியம் சரியில்லை, ஒரு நாள் தலை வலிக்குது, வயிற்று வலிக்கிறதுன்னா நாம எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டோம்னா சொல்லக்கூடிய பதில் என்னவா இருக்கும்? ஏதாவது இருக்கோம்ப்பா, விடாம தலையை வலிச்சிட்டே இருக்கு, என்னன்னே தெரியல எனக்கு அப்படிங்கிறது தான் நம்ம சொல்றோம். அதனால இந்த மாதிரி நம்ம சொல்லாம, இன்னைக்கு நல்லா புது நாள் வெடிஞ்சு போச்சுப்பா, நான் ஹாப்பியா இருக்கேன், ஹெல்த்தியா இருக்கேன் அப்படிங்கறத சொல்றது நமது குறிக்கோளாக நான் எடுத்துக்கணும். இன்னொன்னு ரொம்ப ரொம்ப ஒரு அதிசயமான உண்மை என்ன அப்படின்னு கேட்டோம்னா, இந்த உடலானது ரொம்ப ஒரு புத்திசாலியான உடல். அதுக்கு எல்லாம் தெரியும். என்ன பண்ணணும், எப்ப பண்ணணும், எப்படி பண்ணணும், எப்படி இருக்கணும், எல்லாமே அதுக்கு ரொம்ப அழகா தெரியும். ஆனா அந்த அழகான அந்த உடலோட புத்திசாலித்தனத்தை நாம எப்படி கையாளுறோம். அதாவது ஒரு ஒரு புக்ல நான் படிச்சேன். தோராயமா அப்ராக்சிமேட்டா இந்த உடம்போட வேல்யூ 250 கோடி அப்படிங்கிறாங்க. நம்ம கிட்ட இவ்வளவு கோடியை வச்சுட்டு இருக்கக்கூடிய பணக்காரங்க நாம. 250 கோடி இந்த உடலோட விலை அப்படிங்கிறாங்க. மூளைக்கு இவ்வளவு விலை, நமக்கு இதயத்துக்கு இவ்வளவு விலை, வயிற்றுக்கு இவ்வளவு விலை அப்படின்னு ஒவ்வொரு ஒரு நம்ம உறுப்புகளுக்கும் நம்ம ஒரு விலையை போடும்போது அது 250 கோடி ரூபாய் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த 250 கோடி ரூபாய் உண்டான அந்த மிஷினை நம்ம எப்படி கையாளுறோம்? ஒரு புது மொபைல் ஒண்ணு வாங்குறோம். அது அதே அது இப்ப நம்ம சாம்சங் வாங்குறோம், ஐபோன் வாங்குறோம், ஏதாவது ஒரு மொபைல் வாங்குறோம், லேப்டாப் வாங்குறோம், எதை வாங்கினாலும் வாங்கலாம், எந்த கேஜெட்டை வாங்கினாலும் நம்ம என்ன பண்றோம்? உடனே போய் ஒரு மேனுவல் அப்படிங்கிற ஒரு புக்கை பார்க்கறோம். அதை எப்படி எப்படி ஹேண்டில் பண்றது, என்ன பண்றதுங்கிறது ஒரு ப்ரொசீஜர் எழுதி கொடுத்துருப்பாங்க. முன்ன காலத்துல எல்லாம் ஒரு ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சு அது தனியா ஒரு புஸ்தகமே கொடுப்பாங்க, மேனுவல் புக் அப்படின்னு கொடுப்பாங்க. அந்த புக்கை நம்ம படிச்சுட்டு அதை அந்த எந்த கேஜெட் இருக்கோ அது வரைக்கும், அதோட வாழ்நாள் வரைக்கும் நம்ம அதை பத்திரமா பாதுகாத்து வைப்போம். அதுக்கப்புறமா கூட கொஞ்ச நாள் அதை வச்சுட்டு இருப்போம். அந்த மிஷின் போனாலும் சரி அதை நம்ம வச்சுட்டு இருப்போம். அப்படி வாழ்ந்த நாள் ஒண்ணு. அப்பவும் நம்ம இந்த புஸ்தகத்தை எடுத்து எப்படிடா ஹேண்டில் பண்றதுன்னு பார்த்துட்டு இருந்தோம். இப்ப நாம இந்த காலம் மாறி போச்சு, எல்லாமே யூடியூப்ல போடுறாங்க. அப்ப கூட நம்ம புதுசு வாங்கியிருக்கோம், ஒரு மாடல் முன்னாடி போனதாக அதாவது இப்ப லேட்டஸ்ட் வெர்ஷன் அப்படிங்கிறத ஒரு மாடலை வாங்கினா கூட உடனே போய் யூடியூப்ல பாக்குறோம், இதுல ஸ்பெஷலா என்ன இருக்கு, எது பண்றதுலாம் நம்ம அந்த புஸ்தகத்தை பார்த்து நம்ம அந்த கேஜெட்டை நம்ம யூஸ் பண்றோம். ஆனா இந்த பாடிக்கு ஏதாவது ஒரு மேனுவல் இருக்கான்னா நம்ம எந்த மேனுவலும் ரெஃபர் பண்ணதும் கிடையாது. ஆனா இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா நாம என்னத்த ரெஃபர் பண்ணோம்? ஒன்னுத்தையுமே ரெஃபர் பண்ணாம நம்ம இஷ்டத்துக்கு போட்டு அதை முன்ன பின்ன எப்படி வேணா போங்கடா நீங்க, என்னோட இஷ்டத்துக்கு நான் இதை ஆட்டு வைக்கிறேன்னு ஆட்டுக்கு நம்ம அதை ஒரு ஆழ்ந்துட்டு இருக்கோம், ஆளுகிறோம். நம்ம உடம்பை எப்படி ஆளணும்னு தெரியாமையே நம்ம ஆண்டுகிட்டு இவ்வளவு காலமா வந்துட்டு இருக்கோம். அது மட்டுமா, அது சும்மாவாரு சரி, எப்படிதான் எனக்கு ஆள்றதுங்கிறது தெரியல, அரசாங்கமே தெரியாம நான் ஆழ்ந்துட்டு இருக்கேன்னு சொன்னாலும் பரவாயில்ல. அத கொண்டு போய் நம்ம அது உள்ள ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ பண்ணிக்கிட்டே இருக்கும். அதாவது உடலுக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு இயற்கையான ஒரு நிலை இருக்கு. அதான் ஸ்டாட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹோமியோஸ்டாட்டிஸ் சொல்றது இயற்கையான ஒரு 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 உடலுக்கும் ஒரு ஒரு நிலை இருக்கும். அப்ப அது இயற்கையில அப்படி, அதாவது எப்படி இருக்கணுங்கிறது ஒரு ஐடியலாக ஒரு நிலையில இந்த உடல் இருக்க வேண்டும். அந்த நிலையில அது இருக்கும். அது அப்படியே விட்டுருந்தா அப்படியே இருக்கும். அப்படியே இருக்கும்போது உடல் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். ஆனா நாம அப்படி அதை இருக்க விடுறது இல்லை. என்ன பண்றோம்? அதுக்குள்ள போய் மெயினா கொண்டு போய் ஸ்ட்ரெஸ், டென்ஷன், இல்லைன்னா இந்த மன அழுத்தம்னு யாரும் ஒண்ணு பண்ணிட்டு இருக்கோம். ஏதாவது ஒரு காரியத்துக்கு, ஏதாவது ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட நம்ம டென்ஷனை எடுத்துக்கிறோம். அந்த டென்ஷன் நமக்கு உள்ள வரும்போது நமது உடலானது இந்த இயற்கையான நிலையிலிருந்து விட்டு போயிடுது. அது ஒரு தடவை மேல போகுது, ஒரு தடவை கீழே வருது. அதோட இயற்கை நிலை எப்படி இருக்கணுமோ அந்த இயற்கை நிலையில அது இருக்கிறது கிடையாது. அப்படி அந்த இயற்கை நிலை விட்டு விலகும் போதுதான் நமக்கு பல வகையான உடல்ல இருக்கக்கூடிய நோய்கள் வருது. அதாவது அந்த ஒரு பேலன்ஸ்டு ஸ்டேட்ல இல்லாம இருக்கும்போது நம்ம உடல் நமக்கு பல வகையான நோய்களை கொடுக்க ஆரம்பிக்குது. அதனால நாம அந்த ஹோமியோஸ்டாட்டிஸ்ல இயற்கையான நிலையில நம்ம உடலை வைக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம டென்ஷன் இல்லாம இருக்கணும். அந்த மன அழுத்தம் இல்லாம நம்ம இருக்கணும்னா எப்படி இருக்க முடியும்?
நாம இந்த தியானம் பண்ணணும். இந்த தியானம் பண்ணும்போது முதலாக நடக்கக்கூடியது நமக்கு இந்த ஒரு ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிற ஒரு தளர்வு நமக்கு வருது. இந்த ஸ்ட்ரெஸ் நமக்கு போகுது. அதனால ஸ்ட்ரெஸ்ஸுக்கு வந்து நம்ம எத்தனையோ டேப்லெட்ஸை சாப்பிட்றோம். ஆன்டி டிப்ரெசன்ட் கொடுக்குறாங்க, அப்புறம் நல்லா தூக்கம் வரணுங்கிறதுக்கு டேப்லெட் கொடுக்குறாங்க, அதெல்லாம் கொடுக்குறாங்க. ஆனா நாம வந்து இயற்கையிலே வரக்கூடிய இந்த ஒரு தியானத்தை வந்து நாம வந்து உள்ள எடுத்துக்கும் போது இந்த ஸ்ட்ரெஸ் வந்து நிறைய அளவுக்கு குறையுது. அந்த மாதிரி குறையும் போது நமக்கு உடலானது வாபஸ் வந்து நல்ல ஒரு ஆரோக்கியமான நிலைக்கு வர ஆரம்பிக்குது. சோ இப்ப இந்த உடல் மட்டும் நமக்கு இருக்கா அப்படிங்கிறது கிடையாது. உடலோட இன்னும் ரெண்டு பேர் சேர்ந்திருக்காங்க. ஒண்ணு வந்து மனம், இன்னும் வந்து உணர்வு. இந்த ரெண்டுமே கண்ணுக்கு தெரியாத ஒண்ணு. ஆனா இந்த மனம் நமக்கு வந்து சர்வாதிகாரி போல நம்மள வந்து ஆஹ் ஆட்சி செய்யுது. அதாவது வந்து என்ன மனம் சொல்லுகிறதோ அதை தான் நமது உடல் கேட்கறது. மனமும் உடலும் இணைப்பிரியாத நண்பர்கள். அதாவது எந்த காரணத்தை கொண்டும் அவங்க ரெண்டு பேரும் பிரிய மாட்டாங்க. அப்படி ஒரு இணைப்பிரியாத ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸா இருக்கவங்க, மனம் என்ன சொல்லுதோ உடல் அதுதான் கேட்கும். சில சமயம் உடல் என்ன சொல்லுதோ மனமும் அதை கேட்டுக்கும். அப்படி அவங்க ரெண்டு பேரும் கை கோத்துட்டு இருக்காங்க. இந்த கையை பிரிக்கவே முடியாத அளவுக்கு கோத்துட்டு இருக்காங்க. இப்போ ஒரு நாள் உங்க மனம் சொல்லுது, அப்பா நீ என்ன ஹெல்த்தியா இருக்க, அப்போ நல்லா வந்து நீ புதுசா நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க. காலையில எழுந்திருக்கக்கூடிய முதல் எண்ணம் வந்து இன்னைக்கு நான் வந்து நல்ல ஒரு புத்துணர்ச்சியோட நல்ல ஹெல்த்தியா நல்லா இருக்கேன், இன்னைக்கு என்னுடைய நாள் நல்லா போகும் அப்படிங்கிற அந்த உயர்ந்த ஒரு உணர்வோட நீங்க ஸ்டார்ட் பண்ணி பாருங்க. உங்க பாடி அதே மாதிரிதான் கேட்டுட்டு அதே மாதிரிதான் வேலை செய்யும். அதுவே வந்து காலையில எழுந்திருக்கிறீங்கோ கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்கு, இன்னைக்கு என்னமோ எழுந்திருக்கவே தோணல அப்படின்னு நாம நினைச்சோம்னா நமது உடலும் அதே மாதிரி ஆக்ட் பண்ண ஆரம்பிக்கும். அதனால வந்து இந்த உடல் அப்படிங்கிறது என்னமோ மனம்ங்கிறது சொல்றது. மனம் சொல்லுது, உடல் கேக்குது, ரெண்டுமே சேர்ந்துட்டு இருக்கு. ஆனா இந்த மனமும் ஒழுங்கா நல்லா இருக்கணும் அப்படின்னா அதுக்கும் ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கும். மனத்துக்கும் ஸ்ட்ரெஸ் இல்லாம இருந்ததுன்னா நான் உடம்பு கேட்கும். ஏன்னா அந்த ஸ்ட்ரெஸ்ங்கிறது மனதளவுல தான் வருது. இந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நம்ம வந்து மூணு வகையாக பார்க்கலாம். ஒண்ணு வந்து பிசிக்கல் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது. பிசிக்கல் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது வந்து உண்மையாகவே வரக்கூடிய ஒரு ஸ்ட்ரெஸ், அதாவது டென்ஷன் அது. ஏன்னா இப்போ நமக்கு மழை வருது, வந்து நமக்கு வந்து இந்த இந்த வந்து வெதர் ரிப்போர்ட்காரங்க சொல்லிடுறாங்க புயல் வருது, வந்து நல்ல ஒரு 4 நாள் வந்து ரொம்ப ஹெவி ரைன்ஸ் வரப்போகுது அப்படின்னு அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக நம்ம வீட்டுக்குள்ள தண்ணி வந்துருச்சு அந்த மழையாலன்னு வச்சுக்கோங்க. அது உண்மையான ஸ்ட்ரெஸ். அது எப்படி நம்ம வந்து இந்த தண்ணியை வெளியே எடுத்துட்டு நம்ம பழைய வாழ்க்கைக்கு நம்ம திரும்பணும், திரும்பி வந்து தண்ணி வராம இருக்கணும். இந்த நிலையில நான் எப்படி நான் வந்து என்னை வந்து பாதுகாத்துக்க போறேன், எப்படி என்னன்னா மேனேஜ் பண்ண போறேன்னா அது பிசிக்கல் ஸ்ட்ரெஸ். அது தேவையான ஸ்ட்ரெஸ். அந்த ஸ்ட்ரெஸ் வந்து நமக்கு வேணும், விருப்பம் இருக்கோ விருப்பம் இல்லையோ இந்த ஸ்ட்ரெஸ் வருது, நாம அதுல இருந்து வெளியே வரணும். அது வந்து ஒரு வகையான ஸ்ட்ரெஸ். அடுத்தது கெமிக்கல் ஸ்ட்ரெஸ். கெமிக்கல் ஸ்ட்ரெஸ் எப்படி எடுக்கிறோம்னா நம்ம சாப்பிடக்கூடிய பதார்த்தங்கள் எல்லாமே உணவு வகைகள். இந்த உணவு வகைகள்ல வந்து இந்த காலத்துல பாத்தீங்கன்னா நிறைய ரசாயன பொருள்கள், அந்த கெமிக்கல்ஸ், அந்த வந்து இந்த அஜினோமோட்டோ அப்படிங்கிற சில பொருட்கள் இப்படி எல்லாம் டேஸ்டுக்காக நிறைய ஆட் பண்ணி போறாங்க. அதே மாதிரி வந்து இயற்கையில் வளர்ந்த காய்கறி பழங்களை நம்ம சாப்பிடுறோமா, இதெல்லாம் பார்த்தோம்னா இந்த கெமிக்கல் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணலாம். அதாவது ரசாயன வகையில் வரக்கூடிய ஒரு மன அழுத்தம் இது. மூணாவது வந்து மனதால் வரக்கூடிய ஒரு அழுத்தம் மென்டல் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்றது. அந்த மென்டல் ஸ்ட்ரெஸ் நமக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு. ஏன்னா வந்து இப்போ வந்து ஒருத்தர் ஆபீஸ்க்கு போறாரு, ஆபீஸ்க்கு போறவங்க பாஸ் ஏதோ காலையில 4 வார்த்தை சொல்லிடுறாரு அப்படின்னு வச்சுக்கோங்க. சொன்ன உடனே இவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி என்னடா நம்மள இப்படி சொல்லிட்டாங்க, இவ்வளவு வேலை பண்றோம் நம்ம, நமக்கு இதே மாதிரிதான் இவங்க சொல்றாங்க, இந்த பாஸ் வந்து எப்பவுமே நம்ம கிட்ட குறை கண்டுபிடிச்சிருக்காரு, நம்மளால ஏன் அந்த அளவுக்கு வந்து நம்மளோட ஒரு வேலைத்திறனை கொடுக்க முடியலையா அப்படின்னு எல்லாம் நினைச்சு நினைச்சு பார்க்கும்போது உள்ள வந்து ஸ்ட்ரெஸ் வருது. அது வந்து ஒரு தடவை வரக்கூடிய ஸ்ட்ரெஸ். ஆனா அதை வந்து ஒரு நாளுல 4 தடவை 5 தடவை இல்லைன்னா தினம் நினைச்சு பாக்குறது, ஒரு வாரம் நினைச்சு பாக்குறது, அப்படி நினைச்சு நினைச்சு நம்ம பார்க்கும்போது ஒவ்வொரு தடவையும் முதல்ல நீங்க அந்த பாஸ் கிட்ட நின்று என்ன வார்த்தைகள் வாங்கினீங்களோ அதே நிலைக்கு நீங்க உடம்ப திரும்பி திரும்பி கொண்டு போறீங்க. அப்ப வந்து அந்த பாஸ் முதல் தடவையாக சொல்லும் போது என்ன வகையான கெமிக்கல்ஸ் உங்க பாடியில ரிலீஸ் ஆச்சோ அதே மாதிரி கெமிக்கல்ஸ் தான் திரும்பி திரும்பி எப்போ நீங்க வந்து அந்த ஒரு நிகழ்ச்சியை நினைவு கொள்கிறீர்களோ அப்பெல்லாம் அதே கெமிக்கல்ஸ் வந்து நம்ம பாடியில வந்து சுரக்கிறது.
அந்த செக்ரேட் ஆகக்கூடிய அந்த கெமிக்கல்ஸ் வந்து நம்ம பாடியை திரும்பியும் அதே நிலைக்கு கொண்டு போகிறது. அதனால வந்து நம்ம ஒண்ணு நினைக்கிறோம், அதை நம்ம ஃபீல் பண்றோம். மனதுல என்ன நினைக்குதோ உடம்பு அதை வந்து ஃபீல் பண்ணுது. அதே உடம்பு என்ன ஃபீல் பண்ணுதோ சில சமயம் நான் இப்படிதான் இருக்கேன் போது மனமும் அதே நிலைக்கு மூளையும் வந்து தேவையான ஒரு கெமிக்கல்ஸ் அதே மாதிரி கொடுக்குது. அதே நீங்க வந்து அதை மாத்தி நினைச்சு வச்சு பாருங்களேன். நான் வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப ஒரு ஆஹ் இது நினைச்சதே நினைச்சு முடிச்சு விட்டேன், நான் என்ன நினைச்சனோ அதை பண்ணி முடிச்சிட்டேன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸ்ல நீங்க இருக்கும்போது என்ன ஆகும்? உங்க மூளை அதுக்கேத்த மாதிரி கெமிக்கல்ஸை கொண்டு வந்து கொடுக்கும்போது அந்த ஒரு சாதனை படைத்த ஒரு உணர்வு உங்களுக்குள்ள இருக்கும். அந்த சாதனையை படைத்த உணர்வுகள் இருக்கும்போது நான் வந்து இதே உணர்வு எனக்கு நல்லா இருக்கு இப்படி இருக்கு நம்ம உடல் சொல்லும் போது மூளை அதே மாதிரியான கெமிக்கலை திரும்பி திரும்பி கொடுக்கும்போது நம்ம உடல் வந்து அதே ஒரு சாதனை படைத்த நிலையிலே இருக்கு. அதுதான் வந்து திங்கிங் ஃபீலிங் லூப் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன நினைக்கிறோமோ நம்ம அது மூளை அல்லது மனம் அதை வந்து நமது உடல் ஃபீல் பண்றது. சில சமயம் உடல் வந்து இது எனக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னா திரும்பி திரும்பி அதையே வந்து மூளை வந்து அதுக்கு தேவையான ரசாயனங்களை ப்ரொடியூஸ் பண்ணி நம்மள அதே நிலையில கொண்டு வைக்கிது. அதனால நமக்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் தேவை, எந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் தேவை அப்படிங்கறத நாம புரிஞ்சு எடுத்துக்கணும். வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாம இன்னைக்கு வாழ்க்கை வாழ முடியாது. கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில நமக்கு ஸ்ட்ரெஸ் வருது. ஆனா அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நம்ம எப்படி கையாளுகிறோம், எந்த வகையான ஸ்ட்ரெஸ் நம்ம தேர்ந்தெடுக்கிறோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒண்ணு. அதனால தேவை எனக்கு அப்படிங்கறது வந்து நம்ம எடுக்கலாம். தேவையில்லாத சின்ன சின்ன ஒரு சமாச்சாரங்களை எல்லாம் வந்து நாம வந்து விட்டுடலாம். அந்த மாதிரி ஒரு தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரெஸ், தேவையான ஒரு ஸ்ட்ரெஸ் அவ தவிர்க்கவே முடியாதுங்கிறதுக்கு நாம எடுத்தோம்னா அதுல வந்து அர்த்தம் இருக்கு. அர்த்தம் இல்லாம இருக்கக்கூடியது ஸ்ட்ரெஸ் எடுத்தோம்னா அது வந்து நமக்கு உடலுக்கு வந்து ஒரு கேடை தான் விளைவிக்குமே தவிர்த்து நன்மையை விளைவிக்காது. சோ மனசு வந்து ஸ்ட்ரெஸ்ல இருந்தா உடம்பு ஸ்ட்ரெஸ் போகும். அதனாலதான் சொல்றாங்க வந்து ஒரு ஆய்வுல சொல்றாங்க 90% நம்ம உடம்புல என்னவெல்லாம் நோய்கள் வருதோ அந்த நோய்களுக்கு எல்லாம் காரணம் வந்து இந்த ஸ்ட்ரெஸ் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்ட்ரெஸ் மட்டுமல்ல, நம்ம இது மனதை சார்ந்தது. அதாவது ஸ்ட்ரெஸ் சொல்றதை விட 90% ஆஃப் தி நோய்கள் நம்ம என்ன நமக்கு வருதோ அவை எல்லாமே மனதை சார்ந்தவை அப்படின்னு சொல்றாங்க. சைக்கோசோமேட்டிக் டிசீசஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதனால நம்ம மனதை நம்ம ஆரோக்கியமா வச்சுக்கணும். அது எப்படிங்கிறதும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து உணர்வுகள்ங்கிறது வந்து இருக்கு. உணர்வும் நம்மளோட சேர்ந்து இருக்கு. ஏன்னா உணர்வுங்கிறது வந்து நமக்கு கடந்த கால அனுபவத்தினால வரக்கூடிய ஒண்ணு. ஏன்னா இது எல்லாமே மெமரிஸ் அப்படிங்கிற நினைவுகள். எந்த ஒரு நினைவு எடுத்தாலும் அதுக்கு வந்து ஒரு உணர்வுகள் சேர்ந்து இருக்கும். அதாவது நான் வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் இந்த இடத்துக்கு போனேன்னா அந்த இடத்துக்கு என்ன உங்களுக்கு நினைவுகள் இருக்கோ அதோட அந்த உணர்வுகள் சேர்ந்து இருக்கும். அதனால உணர்வுகள் வந்து நமக்கு வாழ்க்கையில தேவை. அந்த உணர்வுகள் வந்து எப்படிப்பட்ட உணர்வுகளாக இருக்கணும் அப்படிங்கிறது, அந்த உணர்வுகளை நாம எப்படி கையாளுகிறோம், அதாவது நம்ம கூட எந்த உறவுல இருக்கிறோம், நாம மற்றவர்களோடு எந்த உறவுல இருக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த ஒரு உறவுக்கும் ஒரு லைஃப் லைன் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த உணர்வுகள். இந்த உணர்வுகளை நம்ம எப்படி வெளிக்காட்டுறோம் மற்றவங்க கிட்ட அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப நம்ம வந்து யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒண்ணு. அதாவது வந்து நாம அவங்க கிட்ட வந்து எதிர்வினை சொல்றோமா இல்ல அவங்களுக்கு பதில் அளிக்கிறோமா, அதாவது ரெஸ்பாண்ட் பண்றோமா இல்ல வந்து நாம வந்து ரியாக்ட் பண்றோமா. எந்த ஒரு சந்தர்ப்பத்துக்கும் ஒரு சுச்சுவேஷனுக்காகட்டும் ஒரு உறவுக்காகட்டும் நாம வந்து எப்படி ரெஸ்பாண்ட் பண்றோம் எப்படி ரியாக்ட் பண்றோங்கிறதும் இந்த உணர்வை சார்ந்த ஒண்ணு. அதனால இந்த உணர்வும் வந்து நமது வாழ்க்கையில ஒரு முக்கியத்துவமான ஒண்ணு. அதாவது மனத்தை சார்ந்த உணர்வு, இந்த மனமும் உணர்வும் கண்ணுக்கு தெரியாம இருந்தாலும் நமது உடலில வந்து ஆட்டி படைக்கக்கூடிய ஒன்றுகள். அதனால நமது ஆரோக்கியம் அப்படிங்கிறது வெறும் உடம்புல மட்டுமில்ல, மனமும் ஆரோக்கியமா இருக்கணும், உடலும் ஆரோக்கியமாக இருக்கணும். அதே சமயத்துல நம்ம உணர்வுகளும் நல்ல ஒரு தேர்ந்தெடுத்த உணர்வுகளா நல்ல ஒரு பாசிட்டிவ் உணர்வுகளாக இருக்கணும். அப்படி இந்த மூணுத்திலையுமே ஒரு சேர்ந்து ஒரு ஹோலிஸ்டிக் வெல்பீயிங் அப்படின்னு சொல்லுவாங்க. முழுமையான ஒரு உடல் நலம், முழுமையான உடல் நலத்தை வந்து நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு வந்து இந்த தியானம் தான் நமக்கு வழிகாட்டக்கூடிய ஒண்ணு. இந்த இனிய காலையில் என்னுடைய அன்பான வணக்கங்கள் உங்கள் அனைவருக்கும்.